இந்தியா விமான விபத்து குறித்த முதற்கட்ட அறிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு எந்தவொரு முடிவுக்கும் வர வேண்டாம் என சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானம் கடந்த மாதம் 12ஆம் தேதி விபத்தில் சிக்கியது. அதில் 241 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் விமான விபத்திற்கான புலனாய்வு அமைப்பான AAIB தனது முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விமானத்தின் 2 என்ஜின்களும் எரிபொருள் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் சுவிட்சுகள் உள்ளன. அந்த சுவிட்சுகள் ரன் என்ற நிலையில் இருந்தால் என்ஜின்களுக்கு எரிபொருள் சென்று கொண்டிருக்கும். கட் ஆஃப் என்ற நிலையில் இருந்தால் என்ஜினுக்கு எரிபொருள் செல்லாது. விமானம் புறப்பட தொடங்கியவுடன் திடீரென ஒரு நொடிக்குள் ரன் என்ற நிலையிலிருந்து கட் ஆஃப் என்ற நிலைக்கு சுவிட்சுகள் மாறி இருந்தன. இதனால் என்ஜினுக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு விபத்து நிகழ்ந்துள்ளது என்று கூறப்பட்டிருந்தது. ஆனாலும் எரிபொருள் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் சுவிட்சுகள் எவ்வாறு ரன் என்ற நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாறியது என்பது குறித்து அந்த அறிக்கையில் தெரியப்படவில்லை. இதற்கிடையே இந்திய விமானிகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் விமானிகள் தான் குற்றவாளிகள் என்பதாக ஊகித்து ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டும் விசாரணை நடக்கிறது. இந்த விசாரணைக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்பட்டு விசாரணை வெளிப்படையாக தன்மையுடன் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, விசாரணை அறிக்கையில் ஆரம்ப கட்ட கண்டுபிடிப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்தவொரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் விபத்து தொடர்பான விசாரணை வெளிப்படை தன்மையுடன் நடப்பதாக குறிப்பிட்ட அவர், விசாரணையின் இறுதி அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அதன் பிறகுதான் விபத்து குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளார்.